கொண்டாடி வருகிறோம். வெளியில எவ்வளவு கொண்டாடுறோம், இருந்தாலும் நம்ம லோக்கல்ல இருக்கிற பிள்ளைங்க வருங்காலத்தை பத்தி கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம சமுதாயத்துல நல்ல ஒரு படிப்பாளையும் இந்தியாவினுடைய சட்ட மேடையும் இந்தியாவுக்கு அரசியல் சட்டத்தை உருவாக்கி கொடுத்த உலக மாமேதையான அம்பேத்கர் அவர்களை நம்ம பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும், அவர் வழியில நடக்கணுன்றதுக்காக வருடா வருடம் இந்த விழாவை நடத்துகிறோம். இந்த வருடம் கூடுதலாக இந்த வருடத்தில் மாற்றிய நம்முடைய அருமை சகோதரர் ஆர் விஜயகுமார் அவர்களை பாராட்டி நம்முடைய சகோதரர் காங்கிரசுடைய செயலாளர் சாந்தா அவர்கள் பொன்னாடை போட்டி அவரை பாராட்டுகிறார். பொன்னாடை போட்டுவார். என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தலைமை ஆசிரியர் முறையில் நான் சொல்றேன், நிறைய சொல்லணும், 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. சரி, 2 ஷார்ட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த மண்டபத்தில் நாம் சிறப்பாக மகிழ்ச்சியுடன் ஓடி ஆடி சுதந்திரமாக எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்தினோம். அந்த நிகழ்ச்சிகளுக்கு காரணம் யார்? முதல் காரணம் சொல்லுவோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களே ஃபர்ஸ்ட். நமக்கெல்லாம் ரிசர்வேஷன் சுதந்திரம் எல்லாம் எழுதி கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்ததாக இந்த சட்டத்தை நமக்கு அளித்த கல்விவர்கள் மார் சந்திரகேசன் அவர்கள், மூன்றாவதாக நம்முடைய நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்ற கல்வி அறக்கட்டளை ஏற்படுத்தி இன்றைய டாக்டர் அவர்களுடைய பிறந்த நாளை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நிறுவனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். ஒரு பள்ளி திருப்பூர் கல்லூரி மாணவி BA 2ஆம் ஆண்டு கணித டிபார்ட்மெண்ட். இவங்க 2 பேரும் திருப்பூர் கல்லூரி படிச்சு அப்படின்னாங்க. நானும் சென்னை திருப்பூர் கல்லூரியில் BSc MSc ஆகியவற்றை 1976 என்பதை மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கல்வி பெற்ற அனைவரும் சமூக சேவைக்கு, குறிப்பாக இந்த அம்பேத்கர் அறக்கட்டளைக்கு நிச்சயமாக வர வேண்டும். படிச்சுட்டோம், நம்ம பாட்டுன்னு மேல போயிட்டோம் அப்படி கீழே இருக்குள்ள திரும்பி பார்க்காம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த கல்வி அறக்கட்டளை மூலமாக, டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலை மூலமாக கல்வி கற்ற உயர்ந்த ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு வர வேண்டும். நாம் பின்னால் இருக்கின்ற கீழ்த்தர மக்களை, அதாவது கீழ்நிலையில் உள்ள மக்களை நாம் உயர்த்த நிச்சயமாக பாடுபட வேண்டும் என்ற ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். சும்மா படிச்சா நான் உயர்த்தி நீ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறேன், கார் வாங்கிட்டேன், பஸ் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன் இருக்கக்கூடாது. எதை நீ